கங்காதரா பரமேஸ்வரா உன்னையே நம்பி வந்து விட்டேன். இதுவரையிலும் இப்படி ஒரு மகத்தான தவத்தை எவருமே செய்தே இருக்கும். இந்த வானர தலைவன் மகத்தான தவத்தை செய்து தங்களிடம் வரம் பெற அவனாகவே இருக்கின்றேன். இறைவா, காற்றென்றும் வெயில் என்றும் மழை என்றும் வராமல் உன்னையே பூஜித்து தவத்தில் அமரப் போகின்றேன். அது எனக்கு வரமலை தந்தருள வேண்டும். இறைவா, ஆதியே தன்யமூர்த்தி அரிகரனரியா திவ்யா ஆதியே தன்யமூர்த்தி கரியுரி தரித்து போற்றி காலகண்டே தேவா 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 குருவாய் வந்து சில எதுக்கும் குருவாய் வந்து திருவனுக்காக உன் தாளினை நான் பணிந்தேன் மகதேவனேவோ அந்த ஆண்டவன் உன் கண் முன்னே ஜோதி வடிவாக வந்திருக்கின்றேன். இருவிழியும் திறந்தவா
நான் கோரிய கடவுள் என் கண்களில் போட்டிருக்கிறேன். கண் விழித்து பார்க்கலாமா? தாராளமாக பார்க்கலாம். ஆண்டவா, உனக்கு ஆண்டவா, அடியேன் கேட்கக்கூடிய வரங்களை கச்சிதமான வரங்களை உச்சிதமான இறைவா. ஆளி, உன்னுடைய தவத்தை நான் வெற்றினேன். அதனால் உனக்கு எப்பேற்பட்ட வரம் வேண்டும் கேள். தடையின்றி தாராளமாக தருகின்றேன். அப்படியா? ஆமா. ஆண்டவா, அடியாயன் அதையானே ஐயனே நீலகண்டா. அடியாயன் அதையானே ஐயனே நீலகண்டா. ஜோதியாயன் தன்னுள்ளே சுடரொளியாய் தோன்றிய ஆண்டவா, பாதியா எனக்கு சமரு வருவார்கள் பலத்தில் பாதி பாதியே என்னை வந்து அடையவே பரமணி அருள்வாய் அப்பா அப்பா. ஆண்டவா, தேவர்களாக இருந்தாலும் சரி, மூவர்களாக இருந்தாலும் சரி, கிண்ணர், கிம்புருடர், சித்தி வித்தியாதரர், 30 கோடி தேவர்கள், 48,000 ரிஷிகள், ஆம் அமரர்கள், அரக்கர்கள் யாராக இருந்தாலும் என்னோடு சமருக்கு வருகின்றார்களே, அவருடைய பலத்தில் பாதி என்னை வந்து அடைய வேண்டும். இறைவா, அடியேன் இந்த வரம்தான் கேட்கின்றேன். வாணி இறைவா, நீ கேட்ட வரத்தை கேட்டபடியே அப்படியே தந்தேன் பெற்றுக்கொள்வோ. ஆனால் ஒன்று என்று அதற்கு அர்த்தம் என்ன தெரியுமா? இறைவா, வாலி, என்றாவது ஒரு நாள் என் பக்தி நிலையை மறந்து பிரதான கவலங்கள் சொல்லக்கூடிய மாற்றான் மனைவி மீது நீ ஆசைப்பட்டால் சுவாமி, ஏனென்றால் 5 அறிவு வளர்த்த ஜந்துக்கள் தானே குரங்கு என்று சேர்ந்தவர்கள் தானே இவர்கள். இவருக்கு தாய் என்று தமக்கு என்று பெயராலும் என்று என்பது இருப்பினும் இப்பேற்பட்ட வளர்த்த பெற்று மாற்றான் மனைவி மீது ஆசைப்பட்டேனா அன்றே உனக்கு மரணம். ஆண்டவா, உன் பக்தி நிலையை மறந்து நானா இப்படி ஒரு ஈன செயலுக்கு நான் ஈடுபடுவேன்? அது ஒருபோதும் நடமிடாது. இறைவா, நான் கேட்ட வளத்தை கொடுத்து விட்டு மறைந்து விட்டீர்களா? சபா, இதே இடத்தில் சற்று நேரம் இறை பூஜையை முடித்து விட்டுத்தான் 7 நாள் கிஷ்கந்தை போக வேண்டும். சுறுசுறுப்பு இருக்குதா? நினைக்கிறேன் கொதிக்கலையா? வந்து விட்டோம் இமாச்சலம். ஆமாங்க, இங்கதான் ஈஸ்வர் தாண்டிக்கிறது பொழுது ஈசூர் தாண்டி பூதூர் இமாச்சலம் கைலேங்கிரி மலை வந்து விட்டோம். இங்குதான் அந்த வானரம் அதே வானர பையங்கிறாங்க. எங்க இருக்கிறான் பார் 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 என்னடா ஆளே காணா. ஏஜமா இது பார் என்னது நீட்டாக்குதா என்னன்னு தெரியலையே. அச்சு கலாய்ச்சான் பல பச்சை பாம்புன்றாரு பார். பச்சை பாம்பா இது? வெள்ளை பாம்பு கலை காணமே. ஒருவேளை ஜிலேபி தின்னுக்குது. நோண்டி காலி நாடு கலாய்ச்சி போனேன். என்ன பாத்தீங்கன்னா அங்க பார்த்தாயா? ஓம் நமச்சிவாயா, ஓம் நமச்சிவாயா பஞ்சாட்சர மந்திரத்தை யாரோ துதி செய்து கொண்டிருக்கின்றார். யாராக இருக்கும்? அவன் தான் வாலியாக இருக்கும். பார்த்தாயோ அந்த மலை மீது? அந்த மலை மீது உட்காந்துங்கிறான். அங்க இருந்து அவன் அவளை பெற்றுக்குத பார்த்தாயா? மலை மீது அமர்ந்திருக்கின்றது வானரம். அதனுடைய வால் தரையில் இருக்கின்றது. பலம் பலம் நம்ம கிட்ட ஏன் வெள்ளியகிரி மலையே
பேரோடு பெயர் தெரிந்தவன் இந்த ராவணேஸ்வரன். வெள்ளங்கிரி மலையா வேற அப்படி புடி போட்டு இது எவ்வளவு நீங்க ஆகட்டும். டேய், சீக்கிரம் இதனுடைய வாளை பிடித்து கரகரவன சுழற்றி வானில் இருந்து விட்டு வா இளங்க. இருங்க சுத்தி அடிச்சுட்டு சீக்கிரமா போலாம். சுத்தி அடிச்சுட்டியா? எங்கடா ஷூட்டிங் தாங்கடா. கேவலம் இந்த குரங்கின் வாளை உன்னால் சுற்றி அடிக்க முடியவில்லையே. மூச்சு வாங்கி எனக்கு முடியல. நீ ஆகட்டும். சாபத்தை எங்க வைக்கிற? சாப்பிட்டு இப்ப பாடுறா. ஆகாய மார்கவே பார்க்க வேண்டும். சுற்றி எறிகின்றேன். பாக்குறேன். நிறைய பார். அடிக்கு அடி. ஓடுது பாரு. பிடியா. பிடியா, ஓடுது பாரு. மேல பாருங்க. ஏன் நினைக்கிறேன்? மேல பாரு. மேல பறகுதா பாரு. ஏய், நேரம் வையாவில் ஓட்டு இருக்கோம். பறகுது பாரு, பறகுது பாரு. மேலே பறந்து போது பாரு. பாத்துனாங்கிறான். போச்சா? நீதான் கவுந்து கிடக்குற பொழுது தூடா பாவி. உடனே வச்சுக்கிறேன். தூடா கிலோ கணக்குதான். தூடா. கீசி போறேன் போனா ஒன்னும் கேட்க ஏய், இங்க பாரு. ஏய், அது வால் வேரூன்றி விட்டுள்ளது. இப்படியே செய்தா ஒண்ணும் பண்ண முடியாது. வாளை ஆளுக்கு ஒரு பக்கமாக பிடித்துக் கொண்டே சென்று மலை மீது ஏறி அப்படியே பிடிச்சி தலையிடலாம். என் தோளுக்கு நிகரானவன் இந்த வாலி என்றார்கள். நீயா நானா பல பரீட்சை செய்யலாம். வாடா சமருக்கு வந்திருக்கின்ற. அப்படி என்றால் உன்னை பலத்தால் இந்த உலகத்தில் வறுமை இருக்கவே கூடாது, பிறக்கவும் கூடாது. செயலை கேட்டு நான் சிந்திப்பதா சிரிப்பதா சினம் கொள்வதா என்று எனக்கு ஒன்றுமே விளங்கவில்லை. ஏனென்றால் உனக்கு மரியாதை கொடுத்திருக்கிறேன் என்றால் என்னை விட நீ சிவபக்தியில் சிறந்தவன். வீதிக்கு 108 சிவலிங்கம், 1008 வீதிக்கு சிவபக்தன். அதெல்லாம் தேவையில்லை. பலம் என்னை விட சிவபக்தியில் சிறந்தவன் என்றுதான் உனக்கு நான் மரியாதை கொடுத்திருக்கின்றேன். நீயோ 10 சிரமுற்றவன், 20 கரம் பெற்றவன், ஈசன் வாயும் கையிலாய மலையை வேரோடு பெயர்த்தவன், சங்கர வாரண ராகத்தை பாடியவன், வில்கவசம் பூண்டவன், வீணை ஒடி படைத்தவன், சிறந்த சிவபக்தன், பிரத்யுத்தரன் பட்டம் பெற்ற கேவல உனக்கு இப்பட்ட அற்ப புத்தி வந்துவிட்டது. என் வார்த்தையை கேட்டு திருந்துவதுதான்டா சரி. நல்ல நீதி நெறி நான் புறப்பட்டால் உன் மனைவி அறுத்துடுவார் மண்டோதியில் என் வார்த்தைகள் தேவையில்லை. சமர்தானா சிறு வயலே படிப்பு
இருக்கிறியோ அம்மா. ராவணனோடு வந்தவன் தானே மந்திரி மகோதரன் தானே ஏண்டா அவனுக்கு இருக்க வேண்டிய பலத்தில் பாதி சிறந்த பலம் எனக்கு பலம் முடியும் உடம்பு சரிங்க. ஒரு பக்கமா தேஞ்சு போச்சு எனக்கு. கூப்பிடாட்டி அம்மா சண்டைக்கு போய் சண்டைக்கு போப்பா, சண்டைக்கு போய் ஏந்திரு. ஏமலனா என்னாலும் முடிய கூடாது, நீ யார் எடுத்து தான் காட்டு காட்டு. சூத்து காட்டு மாதிரியாச்சா, சூத்து காட்டு மாதிரியாச்சாவா? சரி ஒரு நாட்டமா பண நாட்டாடிக்குது. வரும்போது எதிரிலையா கவலையே பட வேண்டாம். அந்த வெள்ளியங்கிரி மலையையே வேரோடு பெயர்த்தவன் மலைகள் எனக்கு பூச்செண்டு மாதிரி ஏமாத்துறான். ஆபத்து மண்ணாட்டு ஓட்டிக்கிட்டா எல்லாம் செஞ்சு வச்சுக்கிட்டு பாரியா அம்மா கலிங்க பிடிச்சி பாரியா. பயப்பட வேண்டாம். அந்த மல்ல கட்டுக்கு இந்த மல்ல வச்சு இந்த மல்ல கட்டுக்கு அந்த மல்ல வச்சு சொல்லுவா உங்க நம்பி வந்தேன். மலையில இல்லப்பா, இங்க சாப்பாடு போட்டாங்க இலை, அந்த இலையில நிறைய யாராவது கறி வச்சுக்காங்க பாத்தியா. இவரு இலை ஈத்து ஏமா விட்டு எடுக்க வச்ச கறி அவரு ஈத்துனாரு. இது மலை இருக்கிற இலை இருக்க வந்து ஒரு மலையை வேரோடு பேர்த்தவன் நான் சூத்து வாயில பத்தி மகோதரா, இந்த வாழு இடத்திலே சமர் செய்கின்ற நேரத்தில் என்னுடைய பலமானது சிறுக சிறுக குறைந்து கொண்டே செல்கின்றது. இதில் ஏதோ மர்மம் இருக்கின்றது. அனைவரும் நீ புஷ்பக விமானத்தில் அமர்ந்து ஆகாய மார்க்கமாக சென்றால் உன்னை கை கட்டி வாய்ப்பு வைத்து சிரம் தாக்கி சொல்வார்கள். ஆம், வழியை என்னோடு வந்து சிக்கிவிட்டாய். தப்பு செய்தவன் தன்னை தானே உணர்ந்தால் அவனை மன்னிப்பதுதான் ஒரு வீரனுக்கு. இருப்பினும் உனக்கு ஒரு பரிசு ஒன்று கொடுக்க போகிறேன். வாங்கிட்டு மட்டும் நல்லா வாங்க. சேர்ந்து கொடுக்கிறேன். இருவரும் கரத்தை நீட்டி இருவரும் சேர்ந்து கரத்தை தாத்தா
அவனுடைய தென்னிலங்கையின் சாம்ராஜ்யம் என்னுடைய போல் மொட்டை வாளில் கட்டி கிடப்பது இப்படியே விடுவதில்லை. ஆகாயம் உங்களை நான் பறந்து சென்று இந்த பூமியிலே தர 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 என்று கற்கையிலும் முற்கையிலும் உங்களை இழுத்து செல்வோம். ஏனென்றால் என்னுடைய மகன் ஒரே ஒரு மகன் இருக்கின்றான் அங்கதன். அங்கதனை தங்க தொட்டில் தவழ வைத்து அந்த தங்க தொட்டிலுக்கு மேல் உன்னை ஒரு 10 தலை பூச்சியாக விளையாட்டு பொம்மையாகவே விளையாட கண்டு அவரை முள்ளு கரைத்து செல்ல போகின்றார். நம்ம போய் இல்லையடா இவர் எங்க உண்மையை திரும்ப காடு மோடு பள்ளத்துல என்னை இழுத்துட்டு போறது அரும்பில்லா பார்த்தால் இதோட அந்த பல்லே உனக்கு இருக்கிற அம்மா வாழி விட்டு